எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சின்னுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? சின்னுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சுங்க. அவன் சைக்கிளிங் போயிட்டு இருந்தான். அப்போ விழுந்து அவன் கை ஒரு விரல், அந்த தம் இருக்கு இல்லையா, அதில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருந்தோம். இந்த ஹாஸ்பிட்டல் பிஆர்ஜே ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணியிருந்தோங்க. சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி பாருங்களேன், குழந்தை எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட அவன் அளவே இல்லைங்க. எல்லா பேரண்ட்ஸோட வேர்ஸ்ட் நைட்மேர்னாலே இப்படி தான், நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்க்குறது. பட் ஹி ஹேண்டில்ட் இட் லைக் அ சாம்ப். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சர்ஜரி முடிச்சு வந்தான். அவங்க அக்கா தான் ஃபுல்லாக அவனை பார்த்துக்கிட்டான். அக்காவும் தம்பியும் வீட்டில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் அவன் வந்த உடனே நைட்டெல்லாம் அவன் கூடயே இருந்து அவனை பார்த்துக்கிட்டா கீக்கி. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே அவருக்கு உட்காரவே முடியல ஒரு இடத்துல. ஸோ எங்கே போனாலும் அவனையும் கூட்டிகிட்டே போனோம். பாருங்களேன், இந்த சிரிப்பு தான் எல்லாரையும் மயக்கிறது. இந்த சிரிப்பு தான். சின்னு, you okay? சின்னுக்கு கை உடஞ்சி 2 வாரம் ஆச்சு. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம் ஒரு ரிவ்யூக்காக. அவனுக்கு ட்ரெஸ்ஸிங்கும் மாற்ற போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ்னாலே கொஞ்சம் பயம்தான் இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு டென்ஷன். என் குட்டி பையனும் கொஞ்சம் பயத்தோட தான் இருக்கான். ட்ரெஸ்ஸிங் தான், ஆனாலும் அவனுக்கு ரொம்ப பயம், வலிக்கும் இல்லைங்களா? சரி, சின்னுட்டு கேட்கலாம் பயப்படுறானா என்னன்ட்டு. Are you scared? Very. You don't have to be, okay? Okay. It's going to be over quick. Okay. Say hi to everyone. Hi. சரி, ஓகே. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. ஐ கேன் இமேஜின் சின்னுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் எதுவுமே காமிச்சிக்கல, ஏன்னா குழந்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ நம்ம பயந்து அவனையும் பயப்படுத்தக்கூடாது இல்லையா? இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். அப்போ தான் எங்கள் பாப்பாவோட ஃப்ரெண்டோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், அவர் தான் இங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் ரொம்ப ரொம்ப கைண்ட் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் டாக்டரும் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் அவரை மீட் பண்ணலாம், பேசலாம். ஏன்னா நம்மளுக்கு தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம குழந்தைக்கு இல்லை, உடம்பு சரியில்லை. எனிவே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டான். அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சு அவன் ஹாப்பியாக வெளியே வந்தான். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. அண்ட் நம்ம என்னதான் சேஃபாக நம்ம ரோட்டில் போனாலும் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஆல் பி கேர்ஃபுல். சரி, ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. அவனுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொன்னால் இட்டாலியன் கிரேப் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். ஜாலியாக குடித்தா நம்ம கிளம்பிட்டோம். பாய்.